பிஜேபிங்கிறது மிகப்பெரிய கட்சி. 1982 2லிருந்து வந்த ஒரு கட்சி. அதுக்கு தெரியும் என்ன பண்ணணுங்கிறது தெரியும். கடைசி மூணாவது பால் ஆடிக்கிட்டு இருக்காரு, 2 பேர் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவன் அவுட் ஆகணும்னு நீங்க நினைப்பீங்க. ஏன்? அவன் கோலியா இருந்தாலும் சரி, அவன் ஜடேஜாவாக இருந்தாலும் சரி, அவன் போனா தோனி வந்தா 2 பால்ல 2 சிக்ஸர் அடிச்சிருவார். வெஸ்ட் பெங்காலை வெற்றி பெற்ற பிஜேபியால தமிழ்நாட்டையும், ஜார்க்கண்டையும், பஞ்சாபையும், தெலுங்கானாவையும், கேரளத்தையும் வெற்றி பெற முடியாதா அப்படின்னு பாருங்க. இதுல என்ன கொள்கை கூட்டணி? ஜெயிச்சா கொள்கை கூட்டணி, ஜெயிக்கலன்னா அவ்வளவுதான், நொல்லை கூட்டணி தான். வேற என்ன பண்ண முடியும்? கம்பேரிசன் பண்ணி கிட்டத்தட்ட 120 நிமிடம் பேச முடியும் 12 ஆண்டு கால சாதனைன்னு சொன்னா அது வெறும் எண்ணிக்கையினால இல்லை, எண்ணங்களினால்னு சொல்லும். நேருவுக்கு இருந்த நிர்பந்தங்களும், நேருவுக்கு இருந்த அந்த தற்புகழ்ச்சி, அந்த சொபிஸ்டிகேஷன், அது எதுவுமே இல்லாமல் வந்தவர் மோடி. எங்க திட்டங்களை ஓகே பண்ணுங்க, எங்களுக்கு இந்த இடத்துல மெட்ரோ கொண்டு வந்து கொடுங்க, பேசிட்டு வந்துட்டாரு. பேப்பர் ஒழுங்கா அனுப்பினா தாவேகா, பேப்பரை ஒழுங்கா அனுப்பலன்னா திமுக, டிபிஆர் ஒழுங்கா அனுப்பலன்னா திமுக, அவ்வளவுதானே. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகரான ரவி டிடி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் பற்றி நிறைய பேசியிருந்தீங்க. பட் இப்போ எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, இப்போ அண்ணாமலை அவர்கள் மேலே எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே சார், இது பாஜகவுக்கு நல்லதுன்னு பார்க்குறீங்களா? என்னது நமக்கு நல்லது இல்லைன்னு நம்ம பார்க்கணும். காரியகர்த்தாக்களுடைய வேலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் பிஜேபியில் மெம்பர் இல்லை, தொண்டர் இல்லை, அடிமை இல்லை, ரசிகன் இல்லை, நீங்களாக இருக்கிறதுக்காக தான் பிஜேபிக்கே வர்றீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை நீங்களாக செயல்படுறதுக்கு தான் பிஜேபிக்கு வர்றீங்க. அப்போது இதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அவர் தலைவராகணுமா, அவர் தான் தலைவரா, அவர் சொல்கிறத நாங்கள் கேட்கணுமா, நாங்கள் 30 வருஷமாக இருந்தோம், தாமரை மலர்ந்துரும்னு சொன்னோம், ஊதி பார்த்தோம், பூ ஒன்றும் மலரலை, ஆனால் அண்ணாமலை தான் செஞ்சாருன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு பேசுவீங்கன்னா அதை மறந்துடுங்க. இப்போ தான் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு இல்லையா? அண்ணாமலை தனியாக ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. அந்த இயக்கத்துக்கு பின்னாடி ஒரு 16 லட்சம் பேர் போயிருக்காங்க. உடனே அங்கே பூந்து அந்த 16 லட்சத்தில் ராமசாமி என்கின்ற பெயரில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், 29வது குறுக்கு தெருவிலேயே 100 விளம்பரம், 100 இது வந்திருக்கு அப்படின்லாம் பார்த்துட்டு இருப்பீங்களா? உங்கள் வேலை அதுவா? அது 15 லட்சமாக இருந்தாலும், 1.5 லட்சமாக இருந்தாலும், 1.5 கோடியாக இருந்தாலும், அவங்க எப்படி வழி நடத்தப்படுகிறார்களோ அதன்படி ஒரு விஷயம் நடக்க போகுது. என்ன விஷயம் நடக்க போகுது? குறி வச்சு விஜயை திட்டுறது நோக்கம் இல்லை, குறி வச்சு ஸ்டாலினுக்கு பருப்பு சொல்கிறது நோக்கம் இல்லை, சேகர் பாபு மாதிரியான ஊசி பட்டாசுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இது என்னுடைய நோக்கம் இல்லை. எனக்கு இருக்கோடுகள் தத்துவம் தெரியும். அந்த இருக்கோடுகள் தத்துவத்தில் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது என்னென்னா, உன் கோடு நேராக போக போக மற்ற கோடுகள் சின்னதாகும். நீ அழிக்கலை, நீ வளர்ந்த அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதைத்தான் நம்ம பண்ணணும். உதாரணத்துக்கு, அப்போது பிஜேபிங்கிறது மிகப்பெரிய கட்சி. 1982 2லிருந்து வந்த ஒரு கட்சி. அதுக்கு தெரியும் என்ன பண்ணணுங்கிறது தெரியும். அது அண்ணாமலையுடைய ஃபேன்ஸுக்கு முக்கியம் இல்லை. பிஜேபி என்ன ஆக போகுது? கமலாலயத்தை மூடிடணுமா, 10 பூட்டு போடணுமா, இனி யாரும் அங்கேருந்து பேசக்கூடாது, அது உங்கள் வேலை இல்லை. அது நீங்கள் போயிட்டீங்க இல்லையா, வெளியில் வந்துட்டீங்க. 2த்துலேயும் சவாரி செய்கிறவங்க தான் 90% இருக்காங்க இன்றைக்கி. அதாவது நான் அங்கே இயக்கத்தில் இருக்கேன். நான் தான் அன்றைக்கி முதல்லையே போட்டேன். நான் ஒரு சனாதனி அடிப்படையில். துக்ளக் வாசகன் என்பது என்னுடைய அடைமொழி, எனக்கான ஐடென்டிட்டி. நீங்கள் துக்ளக் படிக்கிறது இல்லையா? படிப்பீங்க. அப்போ நான் ஒரு 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 முகநூல் குழு வச்சுருக்கேன். இத்தனை 1000 பேர் இருக்காங்க. அதனால் நான் துக்ளக் வாசகன் என்ன சொல்லிக்கிறேன். அடுத்தது, பிஜேபி தான் என்னுடைய கட்சி, அண்ணாமலை தான் தமிழகத்தின் எதிர்காலம். இதில் எங்கேயாவது கான்ட்ரடிக்ஷன் இருக்கா? எதுவுமே இல்லை. உதாரணத்துக்காக சொல்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல கிரிக்கெட் ரசிகர். இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் யார் நல்லா ஆடினாங்க, இன்ஸ்விங்குக்கு இவன் என்ன பண்ணான், அவுட் ஸ்விங்க்கு அங்கே பண்ணான், பிளேஸ்மெண்ட்டில் எங்கேயாவது தப்பு இருந்ததா, ஃபீல்டர் எங்கேயாவது தப்பு பண்ணான்னு கிரிக்கெட்டை பேசுவீங்க. இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். உங்கள் போக்கின் பார்வையே மாறி போயிடும். இப்போ நீங்கள் தோனியை கூட விமர்சிப்பீங்க. இவன் சரியாக அடிக்கலைன்னு சொல்லுவீங்க. அவன் வாஷிங்டன் எதுக்கு சார் வந்தான், அவனை ஏன் சார் தேர்ந்தெடுத்தீங்கன்னு தோற்று போயிட்டான். ஜெயிச்சிட்டா அது வேறு விஷயம். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கீழே இறங்கிவாங்க. சிஎஸ்கே, அதில் ஒருத்தன் கூட தமிழன் இல்லை.
1 2 பேர் இப்போ வந்திருக்கிறத தவிர. ஆனால் சிஎஸ்கே தமிழனுடைய அடையாளம். ஆனால் தலைவன் யார்? ஹரியானாவுடைய தோனி. தோனி கடைசி 2 பாலில் 12 ரன் அடிக்கணும். கடைசி 3வது பால் ஆடிக்கிட்டு இருக்காரு, 2 பேர் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவன் அவுட் ஆகணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்? அவன் வந்து கோலியாக இருந்தாலும் சரி, அவன் ஜடேஜாவாக இருந்தாலும் சரி, அவன் போனால் தோனி வந்தால் 2 பாலில் 2 சிக்ஸர் அடிச்சிருவார். அவரும் வருவார், முதல் பாலே சிக்ஸர் அடிப்பார். இதுதான் நீங்கள் அப்போது ஒரு கிரிக்கெட் மேட்சையே இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவை எப்படி பார்க்குறீங்க, ஒரு இந்தியா பாகிஸ்தான் எப்படி பார்க்குறீங்க, ஒரு சிஎஸ்கே வாசஸ் எஸ்ஆர்ஹெச் எப்படி பார்க்குறீங்க, சன்ரைசர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு திமுக ஞாபகம் வரணும், திருட்டு பணம் ஞாபகம் வரணும், கொள்ளடிக்கப்பட்ட பணம் ஞாபகம் வரணும், அங்கே பாகிஸ்தான் பிளேயர் எடுக்கப்பட்டிருக்காங்கங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரும். கிரிக்கெட்டுக்கும் அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லை. ஆனால் இதெல்லாம் உங்கள் மைண்டில் வரும். புறந்தள்ளிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அப்போது பிஜேபியிலேருந்து அண்ணாமலை வெளில போய் இந்த சிஸ்டம் சரியில்லைங்க, இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் என்னால் ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில வந்திருக்கார். விட்டுட்டு போங்க. அடுத்த தலைவர் யாருன்னு யோசிங்க, அல்லது இருக்கிற நயனார் நாகேந்திரன் ஐயா என்ன பண்ணியிருந்தா நல்லதுன்னு யோசிங்க. இன்னொன்று சொல்கிறேன், 15 லட்சம் பேர் சேர்ந்திருக்கிறார்கள். 14 லட்சம் வாக்குகள் தான் பிஜேபி பெற்றது. வாக்கு போட்டவர்கள் எல்லாம் அண்ணாமலை கிட்ட போயிட்டாங்க. இதை விட அபத்தமான ஸ்டேட்மெண்ட் உலகத்தில் எங்கேயாவது உண்டா? கிடையாது. உடனே அடுத்தவன் 2024 48 லட்சம் வாக்குகள், 84 லட்சம் வாக்குகள் வாங்கிச்சு. அந்த அளவுக்கு இப்போ வாக்கு வாங்கலை. அப்போ 84 லட்சம் வாக்கு வாங்கினது 23 பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டி போட்டு கிட்டத்தட்ட 132 தொகுதிகள். 132 தொகுதிகளில் வாங்கின வாக்கை 33 தொகுதிகளில் நீங்கள் வாங்கியிருக்கணும். அதானே? அப்போ ஈக்குவேஷன் என்ன? வாங்கிய வாக்குகள் இன்ட்டு 138 டிவைடட் பை 33 இதானே பண்ணணும். இதுவும் தவறு. இந்த அணுகுமுறையும் தப்பு. அந்த 33 தொகுதி இந்த வாட்டி நம்ம போட்டி போட்டோம்ல, தாமரை சின்னத்தில் போட்டி போட்டோம்ல 33 தொகுதியில், அதில் 2021 எத்தனை வாக்குகள் வந்தது? அப்பயும் அதிமுக கூட்டணியில் தானே இருந்தோம். நம்ம ஒரே மாதிரி தானே செயல்பட்டோம். திமுகவை அகற்ற வேண்டும் என்கின்ற சூழ்நிலையில் தானே இருந்தோம். அப்பயும் இவங்க எல்லாரும் திமுகவை சார்ந்தவர்கள் எல்லாம் பாவம் கொள்கை கூட்டணியில் தானே இருந்தாங்க. லகரம் மாறலை, அதே பெரிய லா தான், அந்த கொள்கை கூட்டணியில் தானே இருந்தாங்க. 2026 அவங்க அப்படித்தானே இருந்திருக்காங்க. அந்த 33 தொகுதியில் போன வாட்டி வாங்கினதை விட இந்த முறை அதிகமாக வாக்கு வாங்கியிருக்கோமா? இதைத்தான் பேசணும். ஆப்பிள் டு ஆப்பிள்னு வந்தால் க்ரீன் ஆப்பிள் டு க்ரீன் ஆப்பிள், ரெட் ஆப்பிள் டு ரெட் ஆப்பிள் தான் பேசணும் மொழி, ஆப்பிள் டு ஆரஞ்சு பேசக்கூடாது. ஸோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்லும் பொழுது கரெக்டாக சொல்லுங்கள். வளர்ந்துருந்தால் வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்கள், வாக்குகள் வாங்கியிருக்கோன்னு சொல்லுங்கள். நாராயணன் திருப்பதி ஐயா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்ககிட்ட கொடுத்தாரு, அது கரெக்டானு பாருங்கள். ஃபஸ்ட்டு சதவிகிதத்தில் வாக்குகளை பார்க்காதீங்க, அது மிக முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஒருத்தன் 20 தொகுதியில் போட்டி போட்டிருப்பான், சீமான் 234 தொகுதியில் போட்டி போட்டிருப்பார். 10,000 வாக்கு வாங்கினா கூட இவரை விட அதிகமாக வாங்கியிருப்பார். அப்போ அவர் சதவீதம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 234 வகுப்பீங்க, ரொம்ப ஈஸி. இங்கே 20 வாங்கினது 234 வகுத்தா என்ன ஆகும்? ஆக ஒரு விஷயத்தை கரெக்டான ரெஃபரன்ஸ் ஸ்டேட்டில் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். அப்படி இல்லையா, சார் அண்ணாமலை தான் சார் எதிர்காலம், சந்தோஷம். இல்லைங்க, பிஜேபியால் தாங்க சாதிக்க முடியும். 21 மாநிலத்தில் சாதித்த பிஜேபியால், வெஸ்ட் பெங்காலை வெற்றி பெற்ற பிஜேபியால் தமிழ்நாட்டையும் ஜார்க்கண்டையும் பஞ்சாபையும் தெலுங்கானாவையும் கேரளத்தையும் வெற்றி பெற முடியாதா அப்படின்னு பாருங்கள், காத்துருங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். எங்கள் தாத்தா எப்படி இருந்தார் தெரியுமா? சந்தோஷம். அப்பா அப்படி இருந்தார், ஓ சந்தோஷம். நான் என்னென்னலாம் பண்ணேன் தெரியுமா? ரொம்ப சந்தோஷம். ஏன் நீ இப்போ வரைக்கும் வேலைக்கு போகிற? ஏன்னா பையன் தான் வேலைக்கு போயிட்டான்ல, நீ ஏன் வேலைக்கு போகிற? நான் வேலைக்கு செஞ்சாதாங்க அது கரெக்டு. நம்ம பணம்னு இருக்கணுங்க, சொல்கிறோம்ல. அப்போ நம்ம உழைப்புன்னு ஒன்று இருக்கணும்ல அரசியலில். அவர் பார்த்து பாருன்ட்டு விட்டுட்டு உட்காருவீங்களா? ஒன்றும் வேண்டாங்க. இன்றைக்கி பார்க் இன்ஜினியரிங் காலேஜில் அண்ணாமலை ஐயா பேசுகிறாரு, கிட்டத்தட்ட 23-25 நிமிடம் பேசியிருக்காரு. எங்கேயாவது அரசியல் பேசினாரா? இல்லவே இல்லை சார். நான் தான் தலைவன், நான் தான் பெரிய ஆள், எங்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது, மற்ற இடத்துக்கு போனீங்கன்னா வேஸ்ட்டு, ஏதாவது சொன்னாரா? ஒன்றும் கிடையாது. அந்த மாணவனுக்கு என்ன பேசணும்? நான் வந்திருக்கிறது ஒரு அகாடமிக் செலிப்ரேஷனுக்கு. அந்த செலிப்ரேஷனுக்கு என்ன பண்ணணும்? அவனுக்கு என்ன புத்திமதி சொல்லணும்? அவனை எந்த விதத்தில் பாராட்டணும்? மாதா பிதா குரு தெய்வம் பேசிட்டு அவர் வர்றாரு, அந்த ஃபேக்கல்ட்டியை பாராட்டுறாரு, எல்லாத்தையும் பாராட்டுறாரு. இது ஒரு பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட். அனுஷா மேடம் ஏற்கனவே மக்கள் நீதி மையத்தில் இருந்தவங்க தான்.
அதுதான் எதிர்காலமாக இருக்கும்னு நினச்சாங்க. அது ஊற்றி மூடி கடைசியில் ஆழ்வார்பேட்டில் போய் உட்காந்துட்ட உடனே அவங்க வந்து ஒழுங்காக அண்ணாமலை கிட்ட வந்துட்டாங்க. அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. எங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க? கோயம்புத்தூரில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போது அந்த இடத்துல அதை பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ணாமல், அவர் வரும்போது சிங்கம் வாங்க அப்படி இப்படிலாம் பயங்கரமாக சொல்லியிருப்பாங்க, பெரிய பெரிய பேனர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஏதாவது அந்த மண்டைக்குள்ளே போய் ஏறிச்சா? அவர் சொன்ன அந்த ஒன்லைன் தத்துவம் என்ன? எப்போ நீ ஒரு பட்டத்துக்குள்ளே போய் உட்கார்றியோ அப்போலேருந்து நீ சரிஞ்சிருவ. எப்போ நீ தேடிக்கொண்டே இருப்பையோ தேடிக்கொண்டே இருப்பதில் தான் நீ வெற்றி பெறுவ. இவ்வளோ தானே அந்த ஒன்லைன் 28 நிமிஷம் பேசுனதில். அப்போது அந்த ஒன்லைனை நம்ம எடுத்துக்கிறோம். இல்லையா புறந்தள்ளுறோம். புறந்தள்ளுங்க. அண்ணாமலையால் தான் பிஜேபி வளர்ந்துதா? அண்ணாமலை இன்னொரு 100 அண்ணாமலை வந்தால் தான் பிஜேபி வளருமா? இல்லை. அண்ணாமலை இது பிஜேபி எப்படி வளரும்? எனக்கு என்ன தொகுதிகள், நான் வந்து ஒரு கூட்டணிக்குள்ளே போயிட்டேன்னா அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கூட்டணிக்குள்ளேயே விமர்சிச்சுட்டு இருக்கக்கூடாது. எடப்பாடி துரோகி, எடப்பாடி அது, எடப்பாடி இது. உன் பேச்சு அது அல்ல. உன்னுடைய நோக்கம் வந்து திமுக. எல்லாரும் இந்த தேர்தலில் தவற விட்டது என்ன? விஜய்ங்கிறது 20%, அதுக்கு மேலே வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தீட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்னாச்சு? அவர் 35 வாங்கிட்டு 107க்கு வந்துட்டார். இவ்வளவு தானே. நீங்கள் இங்கே எதை புறந்தள்ளினீங்களோ, எதை ட்ரிவலைஸ் பண்ணீங்களோ அது வந்து உங்கள் முன்னாடி மேலே வந்து நிற்குது. ஸோ என்ன நோக்கம் தெளிவாக இருக்கணும், இலக்கு தெளிவாக இருக்கணும். சரி, இப்போ அண்ணாமலை ஐயா 15 லட்சம் பேர் வச்சுருக்காரு. அதில் 11.25 லட்சம் பேர் வெளிநாட்டில் இருக்காங்க வச்சுப்போம். வெறும் 2 லட்சம் பேர் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க வச்சுப்போம். இப்போ அந்த 15 லட்சம் பேரும் தலா 5 பேரை மட்டும் வாக்காளராக மாற்றினால், பிஜேபிக்குடைய வாக்காளராகவோ அல்லது வீத லீடர்ஸ்க்கான வாக்காளராகவோ மாற்றினா 75 லட்சம் வாக்குகள் வருமா வராதா? இத்தனை வருடமாக ஆண்டு கொண்டு இருக்கிற அதிமுகவுடைய மொத்த வாக்கு எத்தனை? இத்தனை வருடமாக தன்னை ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், இந்தியாவுக்கே காவலன் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்த அவங்களுடைய வாக்கு என்ன? சம்பந்தமே இல்லாமல் எதுக்கு அரசியலுக்கு வர்றோங்கிறத பற்றி ஒரு நேரடி ஒப்பீனியன் இல்லாமல் ஒரு ஆள் வந்து வாங்கியிருக்கிறதுனுடைய வாக்கு என்ன? அப்போது நம்ம ஃபோக்கஸ் வந்து எங்கிட்ட என்ன இருக்கோ அதை எப்படி நான் ரெட்டிப்பாக 3 மடங்காக 5 மடங்காக மாற்றுவேங்கிறது மட்டும்தான். அதை நோக்கி போனால் எந்த குழப்பமும் இருக்க போகிறதில்ல. ஓகே சார், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். சார் அதேமாதிரி இப்போ திமுகலேருந்து கம்யூனிஸ்ட் திடீர்னு வந்து நாங்கள் விலகிறோம் அப்படின்ற மாதிரி கூட்டிலேருந்து விலகிறதா சொல்லிட்டாங்களே சார். இது திமுக அடி மேல் அடியில் விழுந்துட்டு இருக்கு சார். 2029 எலெக்ஷனில் என்ன ஐடியாவில் அவங்க கண்டெஸ்ட் பண்ணுவாங்க? திமுகவை கொண்டாடியதை தான் நீங்கள் விமர்சிக்கணும். இன்றைக்கி அவங்க கிட்டேருந்து வெளில போனதை நீங்கள் விமர்சிக்கவே முடியாது. தோற்று போயிட்டாங்க. தலைவரே தோற்று போயிட்டார். 5000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்து தோற்று போயிட்டார். 20 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்து தோற்று போயிருக்காரு. நான் வந்தால் 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி தோற்று போயிட்டார். வந்ததுக்கு அப்புறமும் அந்த 1000 தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். 2000 கொடுப்பேன்னு சொன்ன ஸ்டாலின் வந்ததுக்கு பிறகு விஜய்க்கு கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா 1000 தொடருங்க. அவங்க வந்து திமுக வழியில் தான் ஆட்சி நடக்குது. இது திமுக 2.0 தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவங்க கூட்டணியில் இருந்தவங்க முதல்ல அன்னைக்கு கட்டுப்பட்டாங்களா இல்லையா? 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. 5ஆம் தேதி வாயமுட்டு தானே உட்காந்துருந்தாங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவித்தாங்களா? ஒரு மண்ணும் தெரிவிக்கலை. நீங்கள் அதிமுகவை தூண்டி விட்டு எடப்பாடியை முதலமைச்சராக்குறேன்னு நீங்கள் தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அவங்க யாரும் பேசலை. திருமாவளவனை கொண்டு வரலாம்னு நீங்கள் தான் பேசுனீங்க. அவங்க யாரும் பேசலை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. அதுவும் வேலைக்காகலை. அவங்க எதுவும் பேசலை. தாவேக்காவுக்கு போன உடனே தாவேக்கா சும்மா இல்லாமல் என்ன பண்ணுது? அதிமுகலேருந்து ஒரு 25 பேரை கொண்டு வருது. இப்போ தான் அவன் வாயை திறக்கிறான். தன்னுடைய நிலைமை மோசமாகும்னு நினச்ச உடனே, அது வரைக்கும் ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் இங்கே ஓட்டு போட்டேன், ஆனால் வந்து திமுகவில் தான் தொடர்றேன், தமிழ்நாட்டுக்காக திமுக செய்யும் அத்தனை விஷயத்துலேயும் நாங்கள் இருப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் அதிமுகவில் உங்களை ஸ்ட்ராங் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்ச உடனே, தாவேக்கா ஸ்ட்ராங் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு 25 பேர் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒவ்வொருத்தனா வழுக்க ஆரம்பிச்சுட்டான். இதுதானே அரசியல். இதில் என்ன கொள்கை கூட்டணி? ஜெயிச்சா கொள்கை கூட்டணி, ஜெயிக்கலைன்னா அவ்வளோதான், நொல்லை கூட்டணி தான். வேறு என்ன பண்ண முடியும்? அப்போ விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போவும் திமுக என்ன பண்ணணும்? இப்போவாவது திமுக என்ன பண்ணணும்? என் வாழ்க்கையில் முதல் முறையாக நான் வந்து பல்லக்கு தூக்கிகள் இல்லாமலேயே மக்களை வைத்து தேரை ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டணி இல்லாமல் வருவது. இப்போ தேமுதிக உள்ளே இருக்கிறதே பிரச்சனை தான். அப்படி பார்த்தா தேமுதிக தான் முதல்ல போயிருக்கணும், போகலை. உங்களுக்கு தேமுதிகவை பற்றி தெரியும், விமர்சித்தா வேறு விதமாகிடும். அன்றைக்கி பாராளுமன்ற தேர்தலில் தோற்ற உடனே 40க்கு 40 தான் உங்கள் லட்சியமா? என் பையன் வந்து பாராளுமன்றம் போகக்கூடாதா? 4000 வாக்கில் தானே தோற்று போனான், அவனை ஏன் விட்டுட்டீங்கன்னு கேட்டாங்க.
அதிமுக கூட்டணியில் உட்காந்து ஜெயிச்சுட்டு 4000 ஓட்டு வாக்கில் தோற்று போயிட்டு திமுகவை பார்த்து கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க, திமுகவுக்கு வந்தாங்க, எல்லாம் நடந்தது. என்னை துணை முதல்வராக்கியிருப்பாருன்றாங்க. எங்கே உட்காந்துக்கிட்டு? அப்போ இந்த மாதிரி ஆள் உங்கள் கூட இருந்தான்னா எதிர்க்க இருந்தான்னா? ஸோ திமுக தனியாக இன்னைக்கு தனியாக திமுக கிட்ட இன்றைக்கும் இஸ்லாத் சகோதரர்கள் இருக்காங்க. அண்ணாமலையோட இயக்கத்தில் பெரிய அளவில் இஸ்லாத் சகோதரர்கள் வருவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தடையாக இருந்தது இந்த பிஜேபி அப்படிங்கிறது மதவாதம்ங்கிற பொய் தான். பிஜேபிங்கிற மதவாதம்ங்கிறது பொய் தான். கிறித்துவ அன்பர்களெல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. பட்டியலினத்தவர்களில் பல பேர் வந்து கிறித்துவர்களாக தான் வாழறாங்க. ஆனால் வெளில பேசும்போது ரமேஷ்ன்னுவாங்க, கையெழுத்து போட்டால் மட்டும் வின்சென்ட் ரமேஷ்னு போடுவாங்க. அந்த கும்பல் அப்படியே வந்து அந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ இவங்களுக்கு திக்கு தெரியாமல் இருக்காங்க. இவர்கள் என்ன பண்ண போகிறாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே உள்ளாட்சி தேர்தலில் பிரதிபலிக்கும். உள்ளாட்சி தேர்தலை தாவேகாவும் அதிமுகவும் திமுகவும் பிஜேபியும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சாங்கன்னு சொன்னார். இந்த 5 பேருக்கான இடைத்தேர்தல் நடக்குது பாருங்கள், அதில் 5ஐயும் தாவேகா வெற்றி பெறுவாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இறங்கி அடிப்பாங்க அதிமுக, அதுக்கு துணை நிற்கும் திமுக. ஏன்னா இதெல்லாம் அதிமுகவுடைய கோட்டை தான். திமுக இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மத்திய சென்னையில் ஒன்றும் தேர்தல் நடக்கலை. தேர்தல் நடக்கிறது பெருங்களத்தூர்லேயும் பெருந்துறையிலையும் மற்ற அதிமுக கோட்டையிலையும் தான். அவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த நோக்கத்திலேருந்து வெளில வந்து உள்ளாட்சி தேர்தலை கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ பிஜேபி என்ன பண்ணணும்? நான் வந்து அதிமுகவோட சேர்ந்து உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க போகிறேன்னா இல்லையாங்கிறது வந்து தலைமை எடுக்க போகிற ஒரு முடிவு. எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் என்னுடைய வார்டில் நான் வந்து பிஜேபி சார்ந்து நிற்க வைத்தால் நான் ஜெயிக்க வைக்கணும். அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அது வந்து கட்சி வராது. இந்த 1 லட்சத்தில் கட்சியே வராது, தனிநபர்கள் தான் வருவாங்க. பட் யார் எல்லாத்துக்கும் பின்னாடி கொடியும் இருக்கும் இல்லையா? இந்த கொடிக்கான வேலையை ஒழுங்காக செஞ்சு உள்ளாட்சி தேர்தலில் பெரிய அளவில் கேப்சர் பண்ணால் கண்டிப்பாக நம்ம நல்லா வர முடியும். ஸோ ஃபோக்கஸ் வந்து அதுக்குள்ளே தான் போகணும். அதைத்தான் என்னால் பரிந்துரைக்க முடியும். ஸோ கூட்டணி போனதுனால திமுக வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இருக்கிற அந்த ஒரு ஆளையும் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நீங்களாவது நிம்மதியாக இருக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. கரெக்டாக சார். சார் அதேமாதிரி இப்போது திருப்பரங்குன்ற பிரச்சனையிலுமே வந்து இந்த 2 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோ அதே தான் நான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றது. அப்போ இவங்களுமே கோர்ட்டோட தீர்ப்பு மதிக்கலன்னா என்ன சார் அர்த்தம்? திமுக 2O- மன்னராட்சி = தாவேக்கான்னு நான் சொன்னேன். அதைத்தான் உங்களுக்கு இவங்க சொல்கிறாங்க. விஜய் ஆனால் என்ன பண்ணுறாரு? டெல்லிக்கு போயிட்டு மூகாம்பிகை கிட்ட வராரு, கர்நாடகாவுக்கு போகிறாரு, மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாரு. தேர்தலுக்கு முன்னாடி பண்ணலை, பண்ணியிருந்தால் அவருக்கு ஊற்றியிருக்கும். தேர்தலுக்கு அப்புறம் பண்ணுறாரா இல்லையா? குறைந்தபட்சம் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வர் உங்களுக்கு வந்து தன்னை அடையாளம் இல்லாமல் காட்டிக்கொள்ளலை. கையில் கயிறு இருக்குது, நெத்தியில் வந்து எப்போ தேவையோ அப்போ பொட்டு இருக்குது. அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷனுடைய நெத்தியில் அழகாக பொட்டும் விபூதியும் இருக்குது. சேகர்பாபுவில் தாடி தான் இருந்தது, வேறு எதுவும் இல்லை. அப்போது இந்த மாதிரி நல்ல விஷயத்தை பாருங்கள். கோர்ட்டை மீறி இவங்களால் செயல்பட முடியும்னு வக்காஃப் போர்டுலேயும் நினைக்கிறாங்க, திருப்பரங்குன்றத்துலேயும் நடக்கிறாங்க. அது சாத்தியம் இல்லை, அது சாத்தியம் இல்லை. கோர்ட் என்ன சொல்லுதோ அதுதான் நடக்க போகுது. கலவரங்களை வேணால் இவங்க தூண்டலாம். அப்போது விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு? அடுத்த முறை தீபம் ஏற்ற போகும்போது கண்டிப்பாக எந்த இடத்துல ஏற்றணுமோ அங்கே தான் இந்து சகோதரர்கள் முயற்சி பண்ணுவாங்க. இஸ்லாத் சகோதரர்களும் அதை புரிந்து கொண்டு தான் செயல்படுவாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்போ அன்றைக்கி ஒரு கலவரம் நடக்குமா? அதை தாவேக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த உதார விடுற ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் யாருக்கும் முக்கியம் இல்லை. அங்கே முஸ்தபா மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. இஷ்டத்துக்கு சௌரியத்துக்கு எதை வேணாலும் பேசலாம். அன்றைக்கி செய்திக்கு வரும், அடுத்த நாள் யாரும் ஞாபகம் வச்சுக்க போகிறதில்ல. இப்போ போய் நீங்கள் அனாவசியமாக திருமாவளவன் ஐயா தூங்க மாட்டார், அவர் எழுப்பி விட்டுட்டு அவர்கிட்ட நீங்கள் RSS பிள்ளை என்று சொன்னீர்களே, இப்பொழுது என்ன சொல்லுகிறீர்கள்னு கேட்பீங்களா? 2 வாட்டி பதில் சொல்லுவார், 3ஆவது வாட்டி உங்களை உள்ளே விட மாட்டார் கேள்வி கேட்குறதுக்கு. ஸோ பழைய கதைகளை மறந்துடுவோம். இது ஒரு ஸ்டாம் ஆகும்போது, இது ஒரு சிச்சுவேஷன் ஆகும்போது தாவேக்கா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். கோர்ட்டினுடைய விதியை மீறி இவங்க செயல்பட்டாங்கன்னா அது நல்லது இல்லைங்கிறது அவங்களுக்கு புரியும். ஓகே சார். இப்போ தாவேக்காவோட இந்த ஒரு மாத காலம் ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து தாவேக்கா ஆட்சியில் பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? அதாவது திமுக கிட்ட இருந்து ஒரு ஆட்சி போய் தாவேக்கா கிட்ட வந்திருக்கு. இவங்க வந்து இப்போ உடனே 1 மாதத்துக்குள்ளே என்ன பண்ண முடியும்? இந்த சிங்கப்பெண் அப்படிங்கிறத நான் விமர்சித்தேன். ஜெயலலிதா அம்மா மகளிர் காவல் நிலையத்தை கொண்டு வந்தாங்க, இந்தியாவிலே முதல் முறையாக கொண்டு வந்தாங்க. 60 ஆண்டு காலமாக யாருமே சிந்திக்காத மிகப்பெரிய மனிதர்கள், மொரார்ஜி தேசாய், ராஜாஜி, காமராஜ், மிகப்பெரிய மனிதர்கள், அவங்கெல்லாம் சிந்திக்காததை இவங்க வந்து மகளிர் காவல் நிலையம்னு கொண்டு வந்தாங்க. அது டைல்யூட் ஆச்சு.
அது டைல்யூட் ஆகிட்டே வந்துட்டு இருந்தது. ஏன்னா போலீஸுக்குன்னு இருக்கக்கூடிய கெத்து, பெண் போலீஸ் அவங்க பார்க்குற போகப் பொருளாக பார்க்குற ஒரு விஷயம், இது எல்லாமே அதை டைல்யூட் பண்ணிட்டு வந்து அதை தெளிவாக நல்லா கொண்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு இல்லைல்ல எல்லாத்தையும் அழிச்சு கட்டு, இப்போ நான் ஃப்ரெஷ்ஷு புதுசாக ட்ரெஸ்ஸு போட்டு விட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அது ரீல்ஸ் தான் எடுக்கும். அது வேற என்ன பண்ணும்? சார் சிங்கப்பெண் படையில் இருக்கிறவங்க வந்து புதுசாக நியமிக்கப்பட்டவர்களா இல்லை ஆல்ரெடி போலீஸில் இருந்தவங்களா? போலீஸில் இருந்தவங்களை தானே கொண்டு வர முடியும். புதுசாக நியமிக்கப்பட்டதுங்கிறது வந்து அந்த இடத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. போலீஸில் என்ன ஒரு இது இருக்கோ அதைத்தானே பண்ண முடியும். அப்படி நீங்கள் டோட்டலாக தனியாக ஒன்று பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது போலீஸ் ட்ரைனிங்குள்ளேயே வராத, போலீஸுக்கு விண்ணப்பிக்காத நீங்கள் தனியாக கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எந்த விதத்துலையும் செயல்பட முடியாது. அது வெறும் டம்மியான ஒரு செயல்பாடாக இருந்துக்கிட்டு இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ சிங்கப்பெண் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு தாட் கொடுத்துருக்கீங்களா, குறைஞ்சபட்சம் டிஆர் பாலு சரக்கை அடித்து கூட கொஞ்சம் நிதானம் இருக்கக்கூடிய மனிதனுக்கு ஒரு யோசனை வரும். தப்பு பண்ணால் அவங்க பிடிச்சி விட்டுருவாங்க, நம்மால் இல்லை, ஸ்டாலின் இல்லை, இப்போ விஜய் இருக்காருன்ற ஒரு பயத்தை வேணால் நீங்கள் ஏற்படுத்தலாம். அவனுக்கு எந்திரிச்சதுன்னா அவன் என்ன பண்ணணுமோ அந்த தப்பை பண்ணத்தான் செய்வான். ஓகே சார். கடைசி ஒரு சார், இப்போ நேரு அவர்கள் வந்து 12 வருஷம் முடிஞ்சு அடுத்து மோடி அவர்கள் வந்து பீட் பண்ணிட்டாப்ல சார், எப்படி இத்தனை ஸ்டேட்ஸ் ஆண்டு எல்லாமே பார்க்கக்கூடிய மோடி அவர்களால் ஏன் தமிழ்நாட்டில் கால் ஊன முடியாத காரணம் என்ன பார்க்குறீங்க? தமிழ்நாடுன்னு மட்டும் ஏன் பார்க்குறீங்க? நாம் வந்து நீங்கள் கேரளா அட்லீஸ்ட் லோக்கல் பாடியில் ஜெயிக்க முடியுது சார். இல்லை அப்படி இல்லை. அதாவது கேரளாவில் லோக்கல் பாடியில் ஜெயிக்கிறது தான் கரெக்டான மெத்தடு. அதை தமிழ்நாட்டில் செய்யணும்னு நினைக்கிறது தான் கரெக்டான மெத்தடு. அதைத்தான் நான் இப்போ ஒரு 2 நிமிஷம் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். உள்ளாட்சி தேர்தலில் நம்ம ஆளுங்க, நம்ம காரியகர்த்தாக்கள் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறது தான் கரெக்டான மெத்தடு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சிச்சுட்டு அதையும் இல்லாமல் பண்ணி விட்டிங்கன்னா ஊற்றி மூடிக்கும். ஸோ அதுதான் பெட்டர், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் நேருவோட உங்களை கம்பேர் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சிதம்பரம் மாதிரி ஒருத்தர் நடுவில் வருவார், அவர் எத்தனை வருடம் பிரதமராக இருந்தார் தெரியுமா அப்படின்னுவார். எங்களுக்கு தான் தெரியுமே, நாங்கள் கேலண்டர் வருஷம் வாங்குகிறோம், நாள் கேலண்டர்லாம் கூட வாங்குகிறோம், இப்போ கடிகாரத்தில் வேறு போட்டுவிட்டு திரிகிறோம், எங்களுக்கு தெரியும். அது இல்லை முக்கியம். 3 முறை ஜெயிச்சு வந்தார், தொடர்ந்து இடையூறு இல்லாத பிரதமராக இருந்தார். முதலமைச்சர் பதவியும் சேர்த்து நீங்கள் பேசுவீங்கன்னு சொன்னால் இத்தனை ஆண்டு காலம் அரசியல் உயர் பதவியில் இருக்கார். அதை விட முக்கியம், இன்றைக்கி உலக அளவில் 30 நாடுகளில் அவருக்கு 33 நாடுகளில் அவருக்கு உயரிய பரிசு விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்டில் சந்து பந்துலெல்லாம் தண்ணி போகணும், சந்து பந்துலெல்லாம் கழிவறை இருக்கணும், சந்து பந்துலெல்லாம் மின்சாரம் இருக்கணும், சந்து பந்துக்கெல்லாம் சாலையில் செல்ல வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்கார். 12 ஆண்டு காலம் மோடியினுடைய சாதனையை சொல்லணும்னு சொன்னால் ஒரு குறைஞ்சது ஒரு 120 நிமிடம் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லலாம். சும்மா கம்பேரிசன் இல்லை. அன்றைக்கி 30,000 கோடி, இன்றைக்கி 1,50,000 கோடின்னு சொல்கிறது இல்லை. அந்த கம்பேரிசன் முக்கியம் இல்லை, அது பிஜேபியிலேயே உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. பட் அது எப்படி பயனாளிகளிடம் கொண்டு போய் சேருது? உதாரணத்துக்கு கேஸ் இத்தனை வீட்டில் இருந்தது, இப்போ இத்தனை வீட்டில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நம்பர்ஸ் உங்களுடைய முக்கியம் இல்லை. ஹோட்டலில் திருட்டுத்தனமாக கேஸ் வைத்துட்டு இருந்தவனெல்லாம் ஆதாரோட லிங்க் பண்ண வைக்கணும்னு சொன்ன மறுநிமிடம் உங்களுக்கு அது கலைஞ்சுது. அங்கே மட்டும் நீங்கள் ஆதாரம் ஒத்துக்கிட்டீங்க, வாக்காளர் விஷயத்தில் ஆதாரம் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இது உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் குவான்டிட்டி கம்மின்னு தெரியும் உங்களுக்கு. கேஸ் விஷயத்தில் இது அப்படி கிடையாது, உங்கள் வாழ்வாதாரத்தையும் முடிச்சு விட்ருன்னு தெரியும், அங்கே எதிர்க்கிறீங்க. ஸோ கம்பேரிசன் பண்ணி கிட்டத்தட்ட 120 நிமிடம் பேச முடியும் 12 ஆண்டு கால சாதனைன்னு சொன்னால் அது வெறும் எண்ணிக்கையினால இல்லை, எண்ணங்களினால்னு சொல்ல முடியும். நேருவுக்கு இருந்த நிர்பந்தங்களும், நேருவுக்கு இருந்த அந்த தற்புகழ்ச்சி, அந்த அந்த சொஃபிஸ்டிகேஷன், அது எதுவுமே இல்லாமல் வந்தவர் மோடி. ஆமாம், நான் சொல்ல புரியுதுங்களா? ஒரு பாண்டியராஜன் என்ன பண்ணார்? டீ கொடுத்துக்கிட்டு இருந்தார். எங்கே கொடுத்துட்டு இருந்தார்? பாக்யராஜோடைய ஆஃபீஸில் கொடுத்துக்கிட்டு இருந்தார். எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அங்கே? ஒரு 7 பேர் இருந்திருப்பாங்க. அங்கேருந்து அவர் எப்படி மேலே வந்தார்? அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி மாறணும் அல்லது இப்போ வந்திருக்கக்கூடிய சில இயக்குனர்கள், இவங்கெல்லாம் ஒரு ஆஃபீஸில் டீ கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க தான் அதுக்கப்புறம் மேலே வந்திருக்காங்க. நோக்கம் தெளிவாக இருந்தது. மோடியுடைய நோக்கத்தை நீங்கள், மோடியுடைய வாழ்க்கையை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நேரு பக்கத்திலே வர முடியாது. நேருவுடைய அப்பா ஒரு நேரு, ஆமாம் சார். நேருவுடைய தாத்தா ஒரு நேரு. கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அங்கே இஸ்லாத் வீடுகளில் வேலை செய்து கொண்டிருந்தாங்க, அப்புறம் அங்கே அப்படி இப்படிலாம் பண்ணிக்கிண்ணி ஒன்னாரி பெரியாளாக வந்துட்டாங்கன்னு எல்லாமே நெகட்டிவாக வரும். பட் இங்கே 8 வயசில் ஆர்எஸ்எஸ், 12 வருஷத்துக்கு மேலே தொண்டை, 10 வருஷத்துக்கு மேலே முதலமைச்சர், 12 வருஷத்துக்கு மேலே பிரதமர், இப்படி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அங்கே சம்மந்தமே வராது. ஒப்பிடுறது முக்கியம் இல்லை, நேரு தான், அதில் நம்ம ஒத்துக்கிட்டு போயிடுவோம். பட் மோடியுடைய சாதனைகளை நேர்மையாக சொல்லணும்னா எண்ணிக்கைகளில் சொல்லக்கூடாது, எண்ணங்களில் தான் சொல்லணும். அந்த எண்ணம் தான் தூய எண்ணமாக இருந்தது, எந்த ஒரு நிர்பந்தங்களும் இல்லாத ஒரு தூய எண்ணமாக இருந்தது.
ஓகே சார். இப்போ தமிழ்நாட்டுக்கு வர முடியாத காரணம் லாங்குவேஜாக பார்க்குறீங்களா? ஏன்னா மற்ற இல்லை ஸ்டேட்டில் சார், அற்புதமாக தமிழ்நாட்டில் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், நான் இப்போ இந்த ஆஃபீஸ்லேருந்து வெளில போகிறதுக்குள்ள திமுககாரன் என்ன பண்ணிடுவான், ரவி வெளில வர்றாரு, 3 பேரையாவது வெட்டிடுவார், 2 பெண்ணை கற்பழிச்சிருவார் 1 மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லுவான். நான் வெளில போனால் பூக்காரி எனக்கு பூ கொடுக்க மாட்டான். ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் நான் கொலை செய்ய போகிறவன் அல்லது கற்பழிக்க போகிறவன். ஸோ இந்த கதைகளை வந்து இவங்க கட்ட வைத்து தமிழ்நாடுங்கிறது ஏதோ மிகப்பெரிய ஒரு நான் தமிழங்க, எனக்கு என் மாநிலத்தை சொல்லிக்கிறதுல பெருமையாக சொல்லிக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை? என் தமிழ்நாடு தான் 120 வருடத்துக்கு முன்னாடி கெத்தாக நின்றது. காரணங்கள் எனக்கு தெரியும். நீதி கட்சி வந்து திமுக வந்து திக வந்து கூட நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த கெத்து அந்த உழைப்பு எனக்கு நல்லா தெரியும். இங்கிலீஷ்காரனுக்கு கடத்திட்டு போகிறதுக்கான பாதையாக நான் இருந்தேன். அதனால் என்னை அப்படியே நிம்மதியாக விட்டுட்டான். திருடன் தப்பிச்சு வர பாதையை ஒழுங்காக பண்ண மாட்டானா? பிரிட்டிஷ்காரன் திருடன் தப்பிச்சு போன பாதையை ஒழுங்காக வச்சு விட்டான். நாம் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம். ஸோ அப்போ நாம் ஒரு பெரிய மாநிலம், இந்தியா நமக்கு துரோகம் பண்ணுது, இந்தியா வடக்கில் எங்கேயோ இருக்கிற ஒரு நாடு, நிதிகளை ஒழுங்காக கொடுக்கறதில்ல, பார்த்தியா நான் கேட்குறேங்கிறதுனால நிதி கொடுக்க மாட்டேங்குது, நாம் நல்லா இருக்கோங்கிறதுனால நிதி கொடுக்க மாட்டேங்குதுன்னு கதைகளை பொய்களை சொல்லி 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 மூளை செலவை செஞ்சு வச்சுருக்கான். உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு இஸ்லாம் குழந்தை வளர்ந்து வரும்போதே, அந்த மதராசால அந்த மாதிரி வளர்ந்து வரும்போதே அதுக்கிட்ட போய் இந்தியா உன்னுடைய நாடு, இவங்க எல்லாரும் சும்மா குடியிருக்காங்க, மோடி வந்து இஸ்லாத்தவர்கள் 3000 பேரை கொன்னுட்டாங்கன்னு சொல்லி சொல்லி நீங்கள் வளர்க்குறீங்க. அப்படி வளர்ந்த குழந்தை காம்ப்ளான் குழந்தையாக தானே இருக்கும். அது எப்படி பூஸ்ட் குழந்தையாக வரும்? அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இவங்க பண்ணி வச்சிருக்கிறது இத்தனை வருடமாக மத்திய அரசு ஏன்னா இவங்களுக்கு மத்திய அரசு பக்கம் போக முடியாது, கும்மிடி பூண்டியை தாண்ட முடியாதுன்னு நல்லா தெரியும். திமுகவை பொறுத்த வரைக்கும் மாறன் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தார். மாறன் சொல்கிறது தான் இந்தியா அவங்கள பொறுத்த வரைக்கும், வேறு யாரும் பேசவே முடியாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க யாருமே டெல்லியை கான்சென்ட்ரேட் பண்ணலை. என்னுடைய நோக்கம் தமிழ்நாடு தான் இருக்காங்க. ஏறத்தாழ அதே மாதிரியான ஒரு மனோபாவத்தோட, ஆனால் ஒரு தீர்க்க சிந்தனையோடு இப்போ விஜய் அதையே தான் செயல்படுத்துகிறாரு. எனக்கு அந்த பாலிடிக்ஸ் தேவையில்லைங்க, எனக்கு வேண்டியது 1.5 ட்ரில்லியனுக்கு நான் அடையணும், அதுக்கான உதவிகளை செய்யுங்க, எங்கள் திட்டங்களை ஓகே பண்ணுங்க, எங்களுக்கு இந்த இடத்துல மெட்ரோ கொண்டு வந்து கொடுங்க, பேசிட்டு வந்துட்டார். பேப்பர் ஒழுங்காக அனுப்பினா தாவேகா, பேப்பரை ஒழுங்காக அனுப்பலைன்னா திமுக, டிபிஆர் ஒழுங்காக அனுப்பலைன்னா திமுக, அவ்வளோதானே. பேசிட்டு வந்தால் போருமா? போயிருக்கும்போது நித்திய அளவுக்குள்ள அவரை வந்து நல்லா பாராட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அண்ணாமலை, பிஜேபி, இந்த பக்கம் தாவேகா ப்ளஸ் விஜய் பாஷையில் சொல்லணும்னா மற்றும் பலர், இவங்க வந்து இருந்துக்கிட்டு இருந்தால் தமிழ்நாட்டில் பிஜேபியால் வெற்றி பெற முடியும். பிஜேபி வெஸ்ட் பெங்காலில் வெற்றி பெற்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. பீகாரில் தொடர்ந்து அமைதி காத்து 20 வருடம் நிதிஷ் என்ன சொல்கிறாரோ, அவர் ஜம்ப் பண்ணி ஓடிட்டு வந்தால் கூட அவரோட கூடவே இருந்து இன்னைக்கு வந்து ஒரு பிஜேபி என்று சொல்லக்கூடிய நிதிஷிடம் வேலை செய்தவர் முதலமைச்சராக இருக்காருன்னு சொன்னால் அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. மகாராஷ்டிராவில் பால் தாக்கரேவை மீறி ஒரு இதை நான் நடத்தி முனிசிபல் எலெக்ஷன்லலாம் கூடவே இருந்து வெற்றி பெறவே வந்து கூடவே சிவசேனாவை தொல்லை பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணி 3 முறை கூட்டணி வெற்றி பெற்று 3வது முறையாக ஃபட்னாவிஸ் வந்து முதலமைச்சராக வர்றார். எங்கேயுமே சாதாரணமாக பிஜேபி வந்து சாதிச்சுட்டு போயிடல. நம்ம பிரச்சனை என்னென்னா, பாசிட்டிவாக சொல்ல வேண்டிய விஷயங்களை நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம், நம்ம நெகட்டிவ்குள்ளே போயிடுறோம். அண்ணாமலை இயக்கத்தை தொடங்கியிருக்கார், அவர் என்னென்னலாம் செய்ய முடியும் அதைத்தான் நீ பேசணும். பிஜேபி வேஸ்ட்டுன்னு நீ ஏன் பேசுகிற? அதே மாதிரி பிஜேபியில் இருக்காங்க. அண்ணாமலைங்கிறது இப்போ வந்துட்டு போன ஒருத்தர், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு போன ஒருத்தர், இன்னொருத்தர் வருவார். அப்படித்தானே பேசணும். நீ எதுக்கு அண்ணாமலையை பற்றி பேசுகிற? ஸோ நாம் ஹிந்துஸ் வந்து டைவர்ட் ஆகிறோம், அவங்க டைவர்ட் ஆகலை. அது இஸ்லாத்தாக இருந்தாலும் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும். அதே மாதிரியே இந்த தீகா தன் விஷயத்தில் டைவர்ட் பண்ணிக்கவே இல்லை. எதிராக எது நடந்தாலும் உடனே அதை குற்றஞ்சாட்டுவோம். அது என்னங்க பொட்டேட்டுட்டு போகிறது, அது என்னங்க கயிறு கட்டிட்டு போகிறது, அது எப்படிங்க கோயிலுக்கு நீங்கள் போகலாம், அதே மசூதிக்கு போனால் ஓகே. ஸோ இப்படி கட்டமைத்து நம்மளை பலவீனப்படுத்தி வச்சுருக்காங்க. பலவீனப்படுத்தி வச்சுருந்தால் அங்கே ஜெயிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் வருது. முயற்சிகள் தான் வெற்றியை கொடுக்குங்கிற ஒரு நிலைமை வருது. ஜார்க்கண்டில் சோரனை மீறி நாம் வெற்றி பெறுவோம், கண்டிப்பாக வருவோம். 21 இடத்துல வந்தாலும் 26வது இடத்துல வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கேரளமும் தமிழ்நாடும் இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையில் இருக்குது. எனக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய த்ரெட்டு சொல்ல முடியும். ஒரே ஒரு நிமிடம் எடுத்துக்கிட்டு நான் உங்கள் கேள்விக்கு பதிலை முடிச்சுடுறேன். தமிழ்நாட்டை ஆழமாக நீங்கள் நேசிக்கிறீர்களா?
கிழக்கு தெற்கு மாவட்டங்கள் ஏன் ஏழ்மையில் இருக்கிறது, அதற்கு காரணம் என்ன? வடக்கு மேற்கு மட்டும் ஏன் செழுமையாக இருக்குது, அதற்கான காரணங்கள் என்ன? அங்கெல்லாம் அணை கட்டிட்டாங்களா, இங்கெல்லாம் அணையை மூடிட்டாங்களா? ஏன் அப்படின்னு கேட்டால் இது கடலோர மாவட்டம். கடலோர மாவட்டத்தை நாளைக்கு ஆக்கிரமிக்கணுங்கிறதுக்காக இன்னிலிருந்து அவன் ஏழ்மையில் வச்சுருக்கான். ஸோ எந்த முதலமைச்சர் வடக்கு மேற்கு தமிழ்நாட்டை பற்றி எனக்கு இன்றைக்கி அக்கறை இல்லை, நான் கிழக்கு தெற்கை பார்த்து போவேன்னு சொல்கிறானோ அவன் தான் உண்மையான முதலமைச்சர் உங்களுக்கு. அது பிஜேபியில் இருந்திருந்தாலும் சரி, காங்கிரஸில் இருந்து வந்திருந்தாலும் சரி. ஸோ அப்படித்தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் கொண்டு போகணும். நாம் விஜயதாரணி கட்சி மாறினதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எதுக்காக? அவங்க விளவங்கோடில் ஜெயித்தாங்க, வந்து போன தேர்தலில் வந்து இடைத்தேர்தல் நடந்தபோது அங்கே தோத்துட்டாங்க. அவங்க நிற்கலை, தோத்துட்டாங்க. இந்த வாட்டி நின்றாங்க, தோத்துட்டாங்க. அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, இனி என்ன எதிர்காலம், நடிகை கஸ்தூரி மாதிரி அவங்களும் என்ன முடிவு பண்ணுறாங்க, தாவேக்காவுக்கு போனால் தான் நல்லதுங்கிறாங்க. நீங்கள் ஏன் அதை பற்றி பேசுகிறீங்க? அவங்க நல்லா இருந்தால் நாளைக்கு வாழ்த்துட்டு போங்க. நம்மளுடைய கான்செப்ட் வந்து இந்த கிழக்கு மாவட்டம் தெற்கு மாவட்டங்கள் ஏன் வளர மாட்டேங்குதுன்னு ஃபோக்கஸ் பண்ணோம். பிஜேபி அரசு வந்தால் இந்த ஃபோக்கஸ் இருக்கும், இல்லைன்னா இருக்கவே இருக்காது. கர்நாடகா 5-6 ரீஜன்ஸ், 6 ரீஜனும் வெவ்வேறு விதமான அணுக வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அதனுடைய பார்டர்ஸ் வந்து 6 விதமாக பிரிஞ்சிருக்கு. அப்போ அதுக்கு நீங்கள் வைக்கிற ஸ்ட்ராட்டஜியை தமிழ்நாட்டுக்கு வைக்க முடியாது, தமிழ்நாட்டுக்கு வைக்கிற ஸ்ட்ராட்டஜியை ஒடிசாவுக்கு வைக்க முடியாது. இவ்வளவு தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதை பிஜேபி கண்டிப்பாக புரிந்து கொள்ளும். நாம் தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, இந்தியா பூரா எல்லா மாநிலத்திலையும் பிஜேபியுடைய அரசு தான் இருக்குது, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அரசு தான் இருக்குங்கிற காலம் வெகு தூரத்தில் இல்லை. அதுக்கு உழைக்கிறத தவிர நமக்கு வேறு வேலை இல்லை. இப்போதைக்கு கான்சன்ட்ரேஷன் உள்ளாட்சி தேர்தலுக்குள்ளே போகணும். ஓகே சார். சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். உங்கள் பொண்ணான நேரத்திலே பேலம் முதலுக்கு மிக்க நன்றி சார்.